வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா 3 முக்கியமான நியூஸ் தான். ரொம்பவே முக்கியமான நியூஸ். அது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ நாங்கள் போடுகிற ரெஸ்லிங் நியூஸ் ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வின்ஸ் மிக்மனோட ரிட்டையர்மெண்ட்டை WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வின்ஸ் மிக்மன் தன்னோட 77வது வயசில் WWE விட்டு போயிட்டாரு. ஏன்னா வின்ஸ் மிக்மனை பற்றி நம்ம பல குறைகள் சொல்லியிருந்தாலும் வின்ஸ் மிக்மன்ன்ற ஒருத்தரால் தான் WWEன்ற மிகப்பெரிய கம்பெனி உருவானுச்சு. இன்றைக்கி நம்ம WWE பற்றி பேசுறதுக்கு காரணம் வின்ஸ் மிக்மன். அப்படிப்பட்ட வின்ஸ் மிக்மன் இன்றைக்கி WWE விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். சுத்தமாக ஒதுக்கிட்டார். இனிமேல்ட்டு அவர் வந்து WWEல எந்த பெரிய பொறுப்புலையும் அவர் இல்லைன்றது இப்போ உறுதியாயிருச்சு. இதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தன்னோட சேர்மன் பதவியை வந்து சிஇஓ பதவியை வந்து வின்ஸ் மிக்மன் தன்னோட பொண்ணான ஸ்டெப்னி மிக்மனுக்கு கொடுப்பார். இப்போ வந்து WWEல சேர்மன் பொறுப்பில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி மிக்மன் அண்ட் நிக்கி கான், இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்படியே இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வருவோம். இன்னைக்கு நடந்த மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அஸ்டின் தியரிக்கு சப்போர்ட்டடாக இருந்த வின்ஸ் மிக்மன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இனிமேல்ட்டு வின்ஸ் மிக்மன் அஸ்டின் தியரிக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்றதே அது ஒரு கேள்விக்குறி. அஸ்டின் தியரியோட ஸ்டோரியில் பங்கேற்பாரான்றதே ஒரு கேள்விக்குறி. இனிமேல்ட்டு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த தாக்கத்தோட விளைவாக தான் இன்னைக்கு வந்து ப்ராக் லெஸ்னர் அஸ்டின் தியரியை விட்டு உரிச்சு அனுப்பியிருப்பார். கடைசியில் வந்து 2 FI போடுவார். பயங்கரமாக இருந்துச்சு இன்னைக்கு மூமெண்ட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வின்ஸ் மிக்மன் WWE விட்டு போனாலும் WWEல மீண்டும் ட்ரிபிள் ஹெச் வரப்போகிறார். நாயகன் மீண்டும் வருகிறார் அப்படின்ற மாதிரி WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ WWE அஃபிஷியலாக ரிட்டன் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவருக்கு 2 பழைய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா EVP, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் அப்படின்ற பொறுப்பையும், அதுக்கப்புறம் டேலண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த டேலண்ட் ரிலேஷன்ஷிப் முக்கியமான பொறுப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்லரை ஒரு கம்பெனிக்குள்ளே கூட்டு வர்றதுக்கு முக்கியமான வேலை. நல்ல சிறந்த டேலண்டான ரெஸ்லர்லாம் கூட்டு வர்றதுக்காக தான் ட்ரிபிள் ஹெச்க்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது யார் டேலண்டான ரெஸ்லரை கைப்பற்றுறதுன்றது ரியல் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டோனி கானுக்கா இல்லை ட்ரிபிள் ஹெச்சுக்கா? ட்ரிபிள் ஹெச் வர்சஸ் டோனி கான். யார் டேலண்டான ரெஸ்லர் தங்கள் கம்பெனிகளை கூட்டு வர போறாங்கன்றது ரியல் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் யார் வெற்றி பெற போறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ட்ரிபிள் ஹெச் இஸ் பேக். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் பேக் ஆனதுனால WWE மீண்டும் பழைய நிலைமைக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வரும். யாரும் தொட முடியாத இடத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு கற்றுனது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.